Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு எக்ஸலென்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். நம்ம யூசுவலா மைதா யூஸ் பண்ணி பிஸ்கட் பண்ணுவோம். அந்த மைதாவோட ஒரு 3-4 இன்கிரிடியன்ட்ஸை ஆட் பண்ணி நான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு பவுடர் பண்ண சுகர் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் ரவா ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாம்பே ரவா ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் நல்லா ஃபைனாக இருக்கும். நீங்களும் பாம்பே ரவா ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மெலான் சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு சோடா சேர்த்துக்கோங்க, பேக்கிங் சோடா. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கையால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை பிடிக்கிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இப்போது இதில் தேவையான அளவு தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்து நம்ம மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் இல்லை தண்ணி நம்ம சேர்க்கும்போது அதிகமாக தேவைப்படாது. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் பால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஸ்ட்ரைனர் எடுத்துக்கோங்க. பேக் சைட் திருப்பிட்டு இந்த மாதிரி மாவை வச்சு ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா நமக்கு அழகான டிசைன் ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் உங்களுக்கு ஷேப் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற டைமண்ட் ஷேப் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸ் எது வேணாலும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு ஆயில் பொரிக்கிறதுக்கு நம்ம சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமான தீயில் நம்ம பொரித்து எடுக்கக்கூடாது. மிதமான சூட்டில் நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இப்போ நான் ஒன்று ஆயிலில் போட்டுக்கிறேன். ஃப்ளேமும் ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். பொறுமையாக ஒன்று இந்த மாதிரி திருப்பி போடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க டெசிகேட்டட் கோகோனட்டு, மெலான் சீட்ஸு, எள்ளு இது எல்லாமே இந்த ஸ்நாக்ஸுக்கு தனி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம், சோம்பு தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே இந்த பிஸ்கட் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் அந்த கலர் ரொம்ப டார்க்காக ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் நான் அப்பப்போ திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. கரெக்டான கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.